நம்ம தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான ஜியாரத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க, சேர்ந்து பயணிக்கலாம் அந்த அற்புதமான ஜியாரத்துக்கு. இப்போ நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழகத்தின் தர்காக்களுக்கெல்லாம் விஜயம் செய்து அந்த தர்காக்களின் சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கும் ஒரு அற்புதமான தர்காவிற்கு நாம் கிளம்பியிருக்கிறோம். வாருங்கள், எந்த தர்கா என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நானும் நம்முடைய ஜமீர்பாய் அவர்களும் அலாவுதீன் அவர்களும் புறப்பட்டு விட்டோம். திண்டுக்கல்லில் இருந்து திருச்சி புதிய பேருந்து நிலையம் வந்திருக்கிறோம். இந்த புதிய பேருந்து நிலையத்தை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கிருந்து நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு கிளம்பலாம், வாருங்கள். திண்டுக்கல்ல இருந்து இப்போ திருச்சி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சு தஞ்சாவூர் போக போகிறோம். தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டை போய் அங்கிருந்து முத்துப்பேட்டை போக போகிறோம். ஆமாம், நம்ம இன்னைக்கு போக இருக்கிற தர்கா முத்துப்பேட்டை. வாங்க போகலாம். திருச்சியிலிருந்து இப்போ தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் இந்த சாந்தி புரோட்டா கடையில் மதிய உணவை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து பட்டுக்கோட்டை கிளம்பணும். அந்த சாந்தி புரோட்டா கடையில் அந்த புரோட்டா ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்காங்க. பார்க்கும்போதே பசி எடுக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையாக அதை தயார் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இங்கே நம்ம மதிய உணவை முடிச்சுக்கிட்டு இங்கே இருந்து அப்படியே பட்டுக்கோட்டை போக போகிறோம். தஞ்சாவூரில் டால்டா புரோட்டா அப்படிங்கிறது ரொம்ப புகழ் வாய்ந்தது. அந்த டால்டா பரோட்டா இங்கே கிடைக்குமான்னு தெரியல. கடைக்குள்ளே இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து சாப்பிட்டு இங்கேருந்து பட்டுக்கோட்டை பஸ்ஸை பிடிச்சி பட்டுக்கோட்டைக்கு போக போகிறோம். வாங்க. நெஞ்சை எள்ளும் தஞ்சை திறனிலிருந்து பட்டுக்கோட்டை பஸ்ஸை பிடிச்சி இப்போ போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. மாடு கட்டி போரடித்தால் தாழாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த சோழ வளநாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தஞ்சை பகுதியை சொல்லுவாங்க, சோழ வளநாட்டை சொல்லுவாங்க. எத்தனையோ சிறப்புகள் இந்த சோழ வளநாட்டுக்கு இருக்கு, தஞ்சாவூருக்கு. குறிப்பாக தஞ்சாவூர் வீணை, தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சை பெரிய கோயில், இதெல்லாம் இந்த தஞ்சாவூருடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். கலைச்சிறப்பு மிக்க தஞ்சாவூரை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். தஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போது பட்டுக்கோட்டை போகிற வழியில் உரத்த நாட்டில் இருக்கோம். எங்கே பார்த்தாலும் நெல் வயல்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சோழ வளநாடு சோறுடைத்து அப்படின்னு இதனால தான் சொன்னாங்களோ என்னவோ, அந்த வயல்களை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். பட்டுக்கோட்டைக்கு வந்துட்டோம். அழகான ஊர் இந்த பட்டுக்கோட்டை. பட்டு மழவராயர்கள் அப்படிங்கிற மன்னர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி தான் இந்த பட்டுக்கோட்டை. அந்த பட்டு மழவராயர் மன்னர் ஒரு கோட்டையை இங்கே கட்டியிருக்காரு. அந்த கோட்டைக்கு பேர் தான் பட்டுக்கோட்டை. அந்த கோட்டையோட பேரால் தான் பட்டுக்கோட்டை அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு வந்துச்சு. பித்தளை பாத்திரங்கள், பருத்தி துணிகள், பாய்கள், இதெல்லாம் இந்த நகரத்தோட முக்கியமான உற்பத்தி பொருள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க, நாடியம்மன் கோயில் அப்படிங்கிற கோயில். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை அழகிரி, எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர், இவங்கள்லாம் இந்த ஊருக்கு புகழச் சேர்த்துட்ருக்காங்க. மிகச்சிறந்த ஆளுமைகளாக திகழ்கிறாங்க. இப்போ பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பட்டுக்கோட்டையிலிருந்து நம்ம முத்துப்பேட்டை பஸ்ஸை பிடிச்சு இங்கேருந்து முத்துப்பேட்டைக்கு போகணும். வாங்க, முத்துப்பேட்டை பஸ்ஸை பிடிப்போம். பட்டுக்கோட்டையிலிருந்து முத்துப்பேட்டை பஸ்ஸை பிடிச்சு முத்துப்பேட்டைக்கு போயிட்டுருக்கோம். பட்டுக்கோட்டையிலிருந்து நாகப்பட்டினம் வேதாரண்யம் போகிற பஸ் எல்லாமே முத்துப்பேட்டைக்கு போகும்.
அந்த முத்துப்பேட்டையில் புது பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம இறங்கிக்கணும். அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் தர்கா அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ஜாம்பவானோடை அப்படிங்கிற பகுதியில். இப்போ நம்ம முத்துப்பேட்டையை நோக்கி போயிட்டுருக்கோம். முத்துப்பேட்டை போகிற வழியில் அழகான காட்சிகள்லாம் நம்ம கண்ணெதிரே விரியுது. இந்த மாதிரி நிறைய ஆறுகள் இங்கே ஓடிட்டுருக்கனால இது ரொம்பவே வளமான பகுதியாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பகுதிகள் எல்லாம் முத்துப்பேட்டை போகிற வழி எல்லாமே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல வளமான பகுதியாக இந்த பகுதி இருக்குது. முத்துக்கு முத்தான மக்கள் வாழ்கிற முத்துப்பேட்டைக்கு இப்போ வந்துட்டோம். முத்துப்பேட்டை ரொம்ப அழகான ஒரு ஊர். தமிழ்நாட்டோட கீழ்த்திசையில் நீண்டு பறந்து விரிஞ்ச நீர் நிறைஞ்சு காணப்படுற ஒரு ஊர் தான் இந்த முத்துப்பேட்டை. முத்துப்பேட்டையில் முத்து குளித்தல், மீன் பிடித்தல் இதெல்லாம் ரொம்ப ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்கள். இந்த முத்துப்பேட்டையில் தான் அரிய வகை மீன்களான கொடுவா மீன், இறால் மீன், நண்டு இதெல்லாம் அதிகமாக கிடைக்குது. அது இவங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவிலேயே பெரிய சதுப்பு நிலக்காடு, நம்ம அலையாத்தி காடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காடுகள் அமைஞ்சிருக்கிறது இந்த முத்துப்பேட்டையில் தான். கோரையாறு, பாமணியாறு அப்படிங்கிற 2 ஆறும் கூட இந்த பகுதியில் ஓடுறதால இந்த ஊர் ரொம்பவே செழிப்பாக இருக்குது. பார்க்குற இடம் எல்லாமே ரம்மியமான காட்சிகளாக நமக்கு இருக்குது. பேட்டை அப்படின்னாலே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. முத்துப்பேட்டையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த முத்துப்பேட்டையிலையும் ஏராளமான முஸ்லீம்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முத்துப்பேட்டையிலிருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சு கோடானு கோடி மக்களோட தீராத நோய்களை தீர்த்து வைக்கிற அகில மருத்துவத்தின் அதிபதியான மகான் ஹக்கீம் சையதினா ஷேக் தாவூத் காமில் வலியுல்லா தர்காவுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வழியில் ஒரு அழகான பள்ளிவாசலை பார்க்குறோம். அதே மாதிரி ஜாம்பவானோடைன்னு சொல்லப்படுற அந்த ஆறு நம்ம கண்ணெதிர இப்போ இருக்குது. ஒரு அழகான பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த ஜாம்பவானோடையில். இதை கடந்து தான் தர்காவுக்கு நம்ம போகணும். ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் இந்த ஜாம்பவானோடை அப்படிங்கிற ஊர். இந்த பகுதியில் தான் ஆறுகள் கடலை கலக்கிற இடத்துல நம்ம சொன்ன அந்த அற்புதமான சதுப்பு நில காடுகள்லாம் அமைஞ்சிருக்கு. போகிற வழி எல்லாமே தென்னை மரங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை பகுதிகளில் பொள்ளாச்சிக்கு அடுத்தபடியாக அதிகமான தென்னை மரங்கள் நிறைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். வளம் கொழிக்கிற ஒரு பகுதி. ஒரு பக்கம் நிலவளம், இன்னொரு பக்கம் நீர்வளம். இப்படி 2 வளமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த முத்துப்பேட்டையும் ஜாம்பவானோடையும். முத்துப்பேட்டை ஜாம்பவானோடையில் இருக்கக்கூடிய தர்கா தான் நம்ம சொன்ன கோடானு கோடி மக்களின் தீராத நோய்களை தீர்த்து வைக்கிற அகில மருத்துவத்தோட அதிபதி மகான் ஹக்கீம் சையதினா ஷேக் தாவூத் காமில் வலியுல்லா அவங்களுடைய தர்கா. அதை நோக்கி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த தர்காவுக்கு போகிறோங்கிற மகிழ்ச்சியே ஒரு புதுவிதமான சிலிர்ப்பை நமக்கு கொடுத்துட்ருக்கு. அந்த தர்கா போகிற வழியில் இப்போ நம்ம இருக்கிறோம். ஜாம்பவானோடை வந்துட்டோம். இந்த ஜாம்பவானோடையில் தான் அந்த தர்கா அமைஞ்சிருக்கு. வாங்க எங்களோட ஜியாரத் பண்ணுவோம். இதோ அழகான அந்த தர்காவை நோக்கி இப்போ நம்ம ஆட்டோ போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இப்போ தர்கா பக்கத்தில் வந்துட்டோம். தூரத்தில் அந்த விளக்கு வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தர்கா. இந்த தர்காவோட முனாராக்கள் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அங்கே தான் அந்த தர்கா அமைஞ்சிருக்கு. கோடானு கோடி மக்களின் தீராத நோய்களை தீர்த்து வைக்கிற அகில மருத்துவத்தின் அதிபதி மகான் ஹக்கீம் சையதினா ஷேக் தாவூத் காமில் வலியுல்லா தர்காவுக்கு இப்போ வந்துட்டோம். தர்காவுக்கு வந்த உடனேயே ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்தாங்க இந்த தர்காவோட பரம்பரை ஆதீனமான ஹஜ்ரத் ஜனாப் ரஃபீக் அகமது லெப்பை அவங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே தங்குறதுக்கு
ஒரு விருந்தினர் இல்லத்தையும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த விருந்தினர் இல்லத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பல மணி நேர களைப்பு தீர ஒரு 10 நிமிஷம் விருந்தினர் இல்லத்தில் ஓய்வெடுத்துட்டு இப்போ நம்ம தர்காவை நோக்கி போயிட்டுருக்கோம். கோடானு கோடி மக்களுடைய தீராத நோய்களை தீர்த்து வைக்கிற அகில மருத்துவத்தோட அதிபதி மகான் ஹக்கீம் ஷையதினா ஷேக் தாவூத் காமில் வலியுல்லா தர்கா ஜியாரத்துக்காக போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் அழகான காட்சிகள், நிறைய கொடிகள் இங்கே நிறைஞ்சு நம்மளை வரவேற்கிற மாதிரி நமக்கு தோணுது. அந்த கொடிகள் மட்டும் இல்லாமல் தூரத்தில் தர்காவோட முனாரால் தெரிகிற அந்த கொடியும் ரொம்ப அழகாக படபடுத்துட்ருக்கு. அதைத்தான் நம்ம ஜமீர் பாய் அவங்க இப்போ சுட்டி காட்டினாங்க. வெண்கொடி, சமாதான கொடி, அமைதியோட கொடி ரொம்ப அழகாக அந்த முனாரால் பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இங்கே இந்த இறைநேசரோட ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இந்த கொடி அங்கே ரொம்ப அழகாக பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த பகுதி முழுவதுமே அமைதியும் சமாதானமும் நிலவுது அப்படிங்கிறத தெரிவிக்கிற வகையில் இந்த கொடி வெண்கொடியாக அமைஞ்சிருக்கு. அந்த வெண்கொடி இந்த கடல் காற்றுல அப்படியே பட்டொளி வீசி பறக்கிற காட்சி ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. தர்காவுக்கு வந்துட்டோம். பல நூறு வருஷங்களை கடந்து நிற்கிற அந்த அற்புதமான தர்காவை இப்போ பார்த்துட்ருக்கோம். இது புறாக்கோண்டு, பக்கத்தில் கொடிமேடை எல்லாமே இருக்குது. நம்மளை வரவேற்கிறதுக்கு ரஃபிக் பாய் அவங்க தயாராக இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நமது தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய தர்காக்களுக்கு விஜயம் செய்து இந்த தர்காக்களின் சிறப்புகளை, வரலாறுகளை எல்லாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சங்கை பொருந்திய முத்துப்பேட்டை ஜாம்பவானோடை நம்முடைய மரியாதைக்குரிய ஹக்கீம் ஷேக் தாவூத் வலியுல்லா அவர்களின் தர்பாரிற்கு வந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் சில விஷயங்களை மறைவாகவே வைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு புலப்படாத விஷயங்கள் எல்லாம் இதுபோன்ற மகான்களுக்கு புலப்படும் என்று சொல்வார்கள். இந்த மகானின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். இதோ இந்த அற்புதமான தர்காவின் ட்ரஸ்டியான அன்பு சகோதரர் ரஃபிக் பாய் அவர்கள் இதோ நம் அருகே இருக்கிறார். ஹஜரத் ரஃபிக் பாய் அவர்களை நாம் இப்போது சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. முத்துப்பேட்டை ஆண்டவர் அகிலம் போற்றும் அகில மருத்துவத்தின் அதிபதி என்று உலக மக்களால் அழைக்கப்படுகின்ற எங்கள் பாட்டனார், அது மேன்மேதங்கிய மகான் ஹசரத் ஹக்கீம் சையது தாவூத் காமில் வலி உல்லா நாதாக்கள் இங்கு அடக்கமாகி இவர்கள் வெளிப்பட்டு 723 ஆண்டுகளாக திகழ்கின்றன. இந்த மகானவர்கள் அகிலம் போற்றும் அகில மருத்துவத்தின் அதிபதியாக திகழ்கிறார்கள். மருந்திற்கும் மந்திரத்திற்கும் கட்டுப்படாத நோய்கள் மாளாதா, மறுவாழ்வு கிடைக்காதா என ஏங்கி தவித்த மனித குலத்திற்கு வல்ல ரஹ்மான் இந்த பூமிக்கு வரப்பிரசாதமாக அல்லாஹு தஆலா இங்கு அனுப்பி இவர்கள் செய்து வரக்கூடிய அறப்பணிகள் முழு உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன. இந்த மகானவர்கள் வெளிப்பட்ட அற்புதங்கள் சுவாரஸ்யமான அருமையான ஒரு நிகழ்வாகும். இந்த பகுதி அடர்ந்து விரிந்த காட்டுப்பகுதியாக ஒரு காலத்தில் இருந்தன. இந்த பகுதியை காட்டை அழித்து விவசாயம் செய்வதற்காக ஆயக்குல பெரியார் கருப்பையா கோனார் அவர்கள் இந்த காட்டை அழித்த பொழுது பாபாவினுடைய கால் பாதத்திலிருந்து பீரிட்ட ரத்தம் அவர்களுடைய கண்ணில் பட்டு மயக்கமாகி விடுகிறார். அந்த சற்றுக்கிழமை பாபா அவர்கள் தோற்றமளிக்கின்றார்கள். நான் இங்கு அடக்கமாகி வெகு காலமாக இருக்கின்றன. எனது சொந்தக்காரவங்க பக்கத்தில் இருக்காங்க, கான் சகோதரர்கள் ஹமீத் கான், கபீர் கான் என்று சொல்லக்கூடிய 2 கான் சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து வந்து இங்கு பணிவிடை செய்யுமாறு பணிக்கின்றார்கள். சற்று விழித்ததும் கருப்பையா கோனார் அவர்கள் பாபா குறிப்பிட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு நாச்சிகுளம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்கு விரைகிறார்கள். கான் சகோதரர்கள் இங்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து வந்த பொழுது இந்த புனித சாரத்து கபூர் ஷரீஃப் கூட்டப்பட்டிருக்கின்றன. அடையாளத்திற்கு தலைபாகத்திற்கு ரோஜா மலர்களும் கால்பாகத்திற்கு எமிழ்ச்சம்பழமும் அடையாளமாக திகழ்கின்றன. இது பாபாவுடைய சுருக்கமான வரலாறு. இந்த பாபாவுடைய ஹந்துரி விழா ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை 1 கொடியேற்றம், பிறை 10 புனித சந்தனக்கூடு, பிறை 14 கொடி இறக்குதல். ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி பிறை 1 என்பதால் கொடியேற்றி அனைத்து மக்களுக்கும் துஆ செய்வது வழக்கம். அல்லாஹு தஆலா எங்கள் பாட்டனார் மேன்மை மிகுந்த மகான் ஹஜரத் ஹக்கீம் சையது தாவூத் காமில் வலியுல்லா நாதாக்களுடைய புனிதமான துஆபரக்கத்தினால் உலகம் அமைதி பெறுவதற்கும் உலகில் சாந்தியும் சமாதானமும் சகோதரத்துவம் உண்டாகுவதற்கும் அனைவர்களும் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கும் நித்தமும் நலமும் பெறுவதற்கும் நோயில்லாத நல்வாழ்வோடு வாழ்வதற்கும் நிறைந்த செல்வங்கள் சேர்வதற்கும் எல்லோரும் எல்லா வளம் பெற்று நலமோடு வாழ என்றும் துஆ செய்கின்றோம். துஆ சலாம். மிகச்சிறப்பான அந்த வரலாற்றை நமக்கெல்லாம் எடுத்துரைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகானை இன்று சந்திக்க நேர்ந்தது உண்மையிலேயே
அல்லாஹ்வினுடைய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். மகான்களை சந்திப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. என்னை பொறுத்த வரையில் இந்த மகானை சந்திப்பதற்கு எனக்கு 50 வருடங்களுக்கு மேல் ஆகியிருக்கின்றன. 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இவரை இன்று சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சாதாரணமானவர்கள் அல்ல. தான் எதற்கு வந்தோம் இந்த பூமிக்கு, தன்னால் இந்த பூமிக்கு இந்த சமூகத்திற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதையெல்லாம் அறிந்து மிகச்சிறப்பான அறப்பணிகளை எல்லாம் செய்த ஒரு அருள் மிகுந்த மகான் இவர்கள். இவர்களுடைய சந்நிதியில் இன்று நாம் இங்கே வந்திருக்கிறோம். யாருடைய கால்கள் எல்லாம் இந்த சந்நிதியை தொடுகின்றனவோ அவர்களின் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கை எப்போதுமே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தீராத பிணிகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய மாபெரும் அருள் பொருந்தியவராக, கராமத்து பொருந்தியவராக இந்த நாயகம் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ அவுலியாக்கள் இவரை வந்து தரிசித்திருக்கிறார்கள். அதுவே மிகப்பெரிய பெருமை என்று சொல்லலாம். மக்களுடைய நோய்களை குணமாகக்கூடிய இந்த புனிதமான சன்னிதானத்துக்கு தாங்கள் வந்திருக்கின்றீர்கள், மிகவும் சந்தோஷம். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய அனைத்து நாட்டங்களையும் தோட்டங்களையும் நிறைவேற்றி ஈமானுடைய நூறோடும் இம்மையிலும் ஆகிரத்திலும் வாழ்வாங்கு வாழ்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அவர் சொன்னது போல் இங்கு நாடி வந்தவரின் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் 700 ஆண்டுகளை கடந்த பின்னாலும் இவருடைய அருளாட்சி இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்களும் இங்கே வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் சொன்னது போல் ஜவாதுல் அவல் அந்த மாதத்தில்தான் மிகச் சிறப்பாக இவர் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிப்பட்ட மாதத்தை தான் இங்கே மிகச்சிறந்த மாபெரும் கந்தூரியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்னும் பல சிறப்புகள் இவருக்கு இருக்கின்றன. நம்முடைய நாகூர் நாயகம் பாதுஷா நாயகம் அவர்கள் இவரை வந்து இங்கே ஜியாரத் செய்திருக்கிறார்கள். இன்னும் பல மகான்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். கீழக்கரையை சார்ந்த பல்லாக்கு வலியுள்ள அவர்கள் வருகை வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது ஐயா. இது தமிழ் ஊரும் நல்லுலகில் தனித்துவமிக்க ஆன்மீக அரசாங்கம். உண்மை, அவர் சொன்னது மிக சிறப்பான உண்மை. தமிழ் எந்த அளவிற்கு தொன்மையானதோ அந்த அளவிற்கு இவருடைய வரலாறும் தொன்மையானது என்று நாம் சொல்லலாம். மிகச்சிறப்பான ஒரு சங்கை பொருந்திய நாயகம் அவர்களின் தர்கா ஷெரீஃபிற்கு வந்திருக்கிறோம். நீங்களும் ஜியாரத் செய்து கொள்ளுங்கள். இந்த சேனலில், நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் நேரடியாக வருகை தந்து இந்த அற்புதமான மகானை ஜியாரத் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கைக்குள் வெண்ணெய் வைத்து நெய்க்கெழுத பாவி, கிளை கற்றும் மறிவற்ற பாவி, கற்பக விருட்சத்தின் நடிகினிலே காஞ்சிரங்காய் தேடி நின்ற பாவி, கொக்கு பிடிக்க நாய்க்கு தெரியுமோ என கொள்கை குடிகண்ட பாவி, கண் குருடர்கள் யானையை கண்டது போல சர்க்குருவை அறியாத பாவி, சர்க்கரை கற்கண்டு அமுதிருக்க கசங்குடிக்கின்ற பாவி, தலை கட்ட பாவியடி 7 மும்பை நம்பினேன் தயவைத்து ஆளுதற்கே, மக்க நகருக்கு மனம் உள்ள நீர் பின்தொடர வள்ளல் ரசூல் வருகவே, வளரும் அருள் நிறை குடி வாழும் ஆளும் என் இரு கண்மணியே முஹியுத்தீனே என்று குணங்குடி மஸ்தான் நாயகம் அவர்கள் பாடிய கூற்றுப்படி எங்கேயோ இருக்கின்ற வண்டுகள் மலர்களை தேடி வந்து தேன் அருந்துவது போல இந்த மகானுடைய மகிமைகளை உணர்ந்து ஞானிகள் யோகிகள் அனைவர்களும் இங்கு வந்து செல்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாகூரில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்னகத்தின் ஜோதி
சாகுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களும், கீழக்கரையில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்தினுடைய நிபுணர் சதகத்துல்லா அப்பா அவர்களும், பல்லாக்கு தம்பி வலியுல்லா அவர்களும், இலங்கையில் அருள்பாலிக்கக்கூடிய தாளையன் பாபா என்று சொல்லக்கூடிய நீனா முகமது சாஹிபுல்லா அவர்களும், புதக்குடி நூர் முகமது சாஹிபுல்லா அன்னவர்களும் மகானுடைய மகிமையை உணர்ந்து தேனை தேடி வண்டுகள் வந்து தேன் அருந்தியது போல இந்த மகானுடைய புனிதமான சன்னிதானத்தில் ஆன்மீக தேனை அருந்தியும் மகானுடைய இந்த புனிதமான அன்பையும் பெற்று சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வரிசையிலே தற்பொழுது பிரபல்யமான இசை புயல் AR ரஹ்மான் அவர்கள் மகானுடைய மகிமையை உணர்ந்து இங்கு 1993 ஆண்டு அவருடைய புதிய படமான ரோஜா படம் எடுத்த பொழுது இங்கு வருகை தந்து அதனுடைய கேசட்டை இங்கு வைத்து வேண்டி சென்றார்கள். பிரார்த்தனையும் செய்து சென்றார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் ஒவ்வொரு படம் இருக்கின்ற பொழுதும் இந்த மகானுடைய புனிதமான திரு சன்னிதானத்திற்கு வந்து போவார்கள். அதனுடைய பட வெளியீட்டு விழாவையும் இங்கு வைத்து வேண்டி செல்வார்கள். இன்றளவும் அவர்கள் 6 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மகானுடைய புனிதமான திரு சன்னிதானம் வந்து பிரார்த்தனை செய்து சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இசைஞானி இளையராஜா, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தமிழகத்தினுடைய மேதகு ஆளுநராக இருந்து வந்த KK ஷா அவர்கள் மற்றும் இந்த மகானுடைய புனிதமான திரு சன்னிதானத்திற்கு இந்திய நாடு மட்டுமல்ல உலகின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த மகானுடைய புனிதமான திரு சன்னிதானம் தென்கிழக்கு ஆசியாவினுடைய மருத்துவத்தின் தாயகமாக திகழ்கின்றன. இந்த மகானை பொறுத்தவரையிலே மருந்திற்கும் மந்திரத்திற்கும் கட்டுப்படாத நோய்கள் மாளாதா, மறுவாழ்வு கிடைக்காதா என ஏங்கி தவித்த மனித குலத்திற்கு வல்ல ரஹ்மான் இந்த மகான் அவர்களை வரப்பிரசாதமாக இந்த பூமியில் அருள்பாலிக்க செய்துள்ளான். கோடான கோடி மக்களுடைய நோய்களை குணமாக்கி தமிழ் கூறும் நன்னுலகில் தெளித்துவம் மிக்க ஆன்மீக அரசாங்கமாக இந்த மகானுடைய புனிதமான திரு சன்னிதானம் திகழ்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய அன்பு நண்பர் காதர் பாஷா அவர்கள், அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்து வரக்கூடிய இந்த ஆன்மீக பணிகள் வையகத்தில் வாழ்வாங்கு வாழவும், அவர்களும் அவருடைய கூட்டு குடும்பத்தார்களும் நீண்ட ஆயுள் வாழ்ந்திடவும், நித்தமும் நலமும் பெற்றிடவும், நோயில்லாத நல்வாழ்வோடு வாழ்ந்திடவும், நிறைந்த செல்வம் சேர்ந்திடவும், எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா அவருடைய பரிபூர்ணமான அனைத்து நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, நான் பல்வேறு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நம்முடைய ஹஜ்ரத் ரஃபீக் பாய் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஜனாப் ரஃபீக் பாய் அவர்கள் உண்மையிலேயே நான் கேட்டவுடன் இங்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் சம்மதித்து மிக அற்புதமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அந்த உபசரணை இருக்கிறதே அதையெல்லாம் உண்மையிலேயே சொல்லும்போது உடம்பு மெய்சில் இருக்கிறது. அந்த அளவிற்கு மிகச்சிறப்பாக ஒரு உபசரிப்போடு
இந்த அத்தனை இடங்களையும் நமக்காக ஒவ்வொரு இடமாக ஒரு குழந்தைக்கு சொல்வது போல் சொல்லி 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 சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அற்புதமான நாயகத்தின் வழிவந்தவர்களாகவும் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, வழித்தோன்றல்கள் தங்களுடைய மூதாதையர்களின் புகழை பரப்ப வேண்டும் என்பதுதான் உலக நியதி. அப்படி தன்னுடைய பாட்டனாரின் புகழை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள். பரம்பரை ஆதீனமாக இருந்து இந்த அற்புதமான மகானின் புகழ் آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا هدينا شفيعنا مولانا مرشدنا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه حسن مرادنا مقصودنا بحرمة سعادتنا وصحاب البدرية الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم يا قارئ يا حاجات يا دافع البليات بلغنا الفساد. اللهم انا قد قرأنا منائك بليك مولانا سيد داود الله واغفر لنا وارحمنا بجاه يا ودود. سألتك يا الله رب البرية معافاة أمرالي والفعال قربة بحرمة شيخ داود الولي وغفران زلاتي وإبعاد علة எங்கள் எஜமானி. இந்த அகிலம் போற்று மகிழ மருத்துவத்தின் அதிபதியே தளபதியே, மருத்துவ உலகில் எவரும் கண்டிராத மகத்தான சாதனை புரிந்த எங்களுடைய மாபெரும் சன்னிதானமே, தென்கிழக்கு ஆசியாவின் மருத்துவத்தின் தாயகமே, எங்களுக்கு நாயகமே, வல்லர் ரஹ்மான் முன் மனித குலத்திற்கும் வாரி வழங்கிய பாக்கியமே, கோடான கோடி மக்களுடைய நோய்களை குணமாக்கி அவள் மனம் கமலும் உங்களுடைய புதமான சாந்தியின் சன்னிதானத்தில் இந்த சாதுக்களாகிய நாங்கள் கையே நினைக்கின்றோம் நாயகமே. இறை அருளால் உலகம் அமைதி பெறுவதற்கும் உலகில் சாந்தியும் சமாதானமும் சகோதரம் உண்டாகுவதற்கு அருள் புரியும் நாயகனே. நாங்கள் அனைவர்களும் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கும் நித்தமும் நலமும் பெறுவதற்கும் நோயில்லாத நல்வாழ்வோடு வாழ்வதற்கும் நிறைந்த செல்வங்கள் சேர்வதற்கும் ஈமானுடன் சீமானாக இம்மையிலும் ஆகியத்திலும் வாழ்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் கிருபை செய்யுங்கள் நாயகனே. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி சய்யிதனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன் ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி யா ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் மாதா ஹாசில். யா ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் மாதா ஹாசில். யா ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் மாதா ஹாசில்.